கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரத்தில் திருநங்கைகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கூவாகத்தில் கூத்தாண்டவர் திருவிழாவில் பங்கேற்க நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான திருநங்கைகள் வந்துள்ளனர். நிலையில் இன்று விழுப்புரத்தில் திருநங்கைகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, திரைப்பட நடன இயக்குனர் கலா, நடிகர் விமல் பங்கேற்றனர். பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்திய திருநங்கைகள் ஃபேஷன் ஷோவில் அணிவகுத்து நடந்து வந்தனர். ஃபேஷன் ஷோவில் வெற்றி பெற்றவர்களுக்கு திருச்சி சிவா பரிசு வழங்கினார். முதலிடத்தை பிடித்த சென்னையைச் சேர்ந்த திருநங்கை நமிதா மகிழ்ச்சியை தெரிவித்தார். வணக்கம், என் பேர் நமிதா. நான் சேனல் வந்திருக்கேன். 2015 பெஸ்ட் திருநங்கை அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்டு வந்து திருச்சி சிவா சார் கையில் வாங்க ரொம்ப பெருமைப்படுறேன். நான் கலா மாஸ்டர் விமல் சார் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. போன வருஷம் அவார்டு வாங்க, இந்த வருஷம் அவார்டு வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருச்சி சிவா, திருநங்கைகளுக்கு உரிமை வழங்கும் தனிநபர் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது போல மக்களவையிலும் நிறைவேறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இத்தனை ஆண்டு காலமாக சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு கிடந்த அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒளி பரவுகின்ற அளவிற்கு ஒரு சட்டம் உருவாகும் என்ற நம்பிக்கை மாநிலங்களவையில் என்னால் தனிநபர் மசோதாவாக கொண்டு வரப்பட்ட மசோதா நிறைவேறியிருப்பதன் மூலம் அவர்கள் மனதில் மகிழ்ச்சியை காண முடிந்தது. அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள என்னையும் அழைத்திருந்தார்கள். மாநிலங்களவையில் அது நிறைவேறிவிட்டது. மக்களவையில் அநேகமாக வருகின்ற வெள்ளிக்கிழமை அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நம்பப்படுகின்றது. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மசோதா மக்களவைக்கு சென்று விட்டது. இந்த வாரம் நிச்சயமாக அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். இல்லாவிட்டால் அடுத்த கூட்டத்தொடரில் எடுத்துக் கொள்ளப்படும்.